ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜியாகிரஃபிக்கு ஒரு புக் பற்றி தான் பார்க்க போகிறோம். சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் உள்ளது. இது என்னென்னா லெவல் 1 லெவல் 2 புக் ஒன்றில் அதில் உள்ளது தான். தனியாக தொகுத்து மொத்தமாக ஜியாகிரஃபி உள்ளது. ஒரு குட்டி புக்காக கொடுத்துருக்காங்க. வேணுங்கவங்க அந்த புக்கு வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கண்டென்ட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு தேவையான மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பொது புவியியலும் இருக்குது, இந்திய புவியியல் இருக்குது, தமிழ்நாடு புவியியல் இருக்குது. இப்போ நம்மளுக்கு தமிழ்நாடு புவியியல் யூனிட் 9க்கு வேணும்னா அதை மட்டும் படிச்சுக்கலாம். இப்போ காமனாக புவியியல் நம்மளுக்கு வேணும்னா இந்த டாபிக் எவ்வளோ வரும் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணுங்கிறத ஈஸியாக பார்த்து படிச்சுக்கலாம். அந்த புக்கில் உள்ளதான் சேம் அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த புக்கு இருக்கவங்க அதே வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லாதவங்க மட்டும் வாங்கிக்கோங்க. பிக்சர் எல்லாமே கொடுத்து தான் நீட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு புரியுது மாதிரி பிக்சர் கொடுத்து என்னென்ன இதுக்கு என்னென்ன பிக்சர்லாம் வேணுமோ எல்லாமே கொடுத்து தான் கொடுத்துருப்பாங்க. நம்ம புக்கில் பார்த்து படித்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன கொஞ்சம் குட்டி லிட்டராக இருக்கும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கும் புக்கு மாதிரியே. வேணுங்கவங்க இதை யூஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ நம்ம மொத்தமாக ஏதாவது ஒரு இதுக்கு இப்போ ஜியாகிரஃபி ஃபுல்லாக ஒரு டெஸ்ட் இருக்குது அப்படின்னா நம்ம டக்குனு இதை வேறு புக்கெல்லாம் தேடி பார்க்காம இதே படிச்சுட்டு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேரளா எந்த இதில் இருக்குது, அதுக்கு பிறகு இதில் மத்திய பிரதேசம் எங்கே இருக்குது, மகாராஷ்டிரா எங்கே இருக்குது, அதெல்லாம் வேறு கலர் கொஞ்சம் டார்க்காக கொடுத்து அந்த மாதிரி ஈஸியாக புரியுது மாதிரி அந்த இடத்துல என்னென்ன இதெல்லாம் இருக்குது, சிறப்புலாம் இருக்குது, அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த புக்கு வேணும்னா ஸ்டாக் இருக்க மூச்சிலே வாங்கிக்கோங்க. பாருங்கள், இது என்னது இந்தியாவின் மண் வகைகள் எந்தெந்த மண் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக தெரியுதுக்காண்டி அந்த ஏரியாவும் தெரியுதுக்காண்டி அப்படி பிக்சர் போட்டே கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் நம்மளுக்கு பிக்சர் வச்சு தான் ஜியாகிரஃபி மேக்ஸிமம் படிக்கிறது மாதிரி இருக்கும். பாருங்கள், இங்கே என்னது தீபகற்ப இந்தியாவின் மலைத்தொடர் முக்கிய சிகரங்களும், அதுக்கு என்னென்னா முக்கிய சிகரத்துக்கு தனியாக மலைத்தொடர் கணவாய்க்கெலாம் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம அங்கே உள்ளதை ரீட் பண்ணி பார்த்துட்டு புரியலைன்னா அந்த பிக்சர் பார்த்து படிச்சுக்கலாம். நம்ம பிக்சர் இல்லையே நம்ம எப்படி படிக்க, பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணோன்னா எல்லாத்துக்கும் தனியாக அவங்க தெரியாத மாதிரியே மார்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் பட்சத்தில் நம்மளுக்கு ஈஸியாக படிக்கிறதுக்கு இருக்கும். எல்லாத்துக்குமே அந்த மாதிரி கொடுத்துருக்கனால நம்ம அந்த புக்கே ஓகே, நம்ம எக்ஸாம் டைமில் லாஸ்ட்டில் ரிவைஸ் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். மொத்தமாக உலக பழங்குடிகள் மக்கள், பழங்குடி மக்களுக்கு பேர், அப்புறம் நீளமான அகலமான மலைத்தொடர் அந்த மாதிரி உள்ளதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் முக்கியமான ஜலசந்தி, தீவு என்னென்னலாம் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தொகுத்து ஒரே இடத்துல கொடுத்துருப்பாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம தேடி தேடி படிக்க வேண்டாம், எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஈஸியாக படிச்சிடலாம். இப்போ அதேமாதிரி உலகத்தில் உள்ளதும் எந்தெந்த தென் அமெரிக்கா இது அந்த மாதிரி உள்ளது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்கனால நம்மளுக்கு இதுவும் யூஸாக இருக்கும். நம்மளுக்கு உலக இது நம்மளுக்கு குரூப் ஃபுல்லாக கிடையாது, வேறு ஏதாவது டெஸ்ட்டுக்கு படித்தாலும் அது யூஸ் ஆகிடும். ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.